अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆரிகானோ சீசனிங் பவுடர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெயினாக நமக்கு தேவையானது இந்த ஓமவல்லி இலைகள் தான். இதை கற்பூரவள்ளி இலைகள்னு சொல்லுவாங்க. இது நம்ம சளிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அதே இலை தான். இதை நம்ம இப்போ நிறைய பறித்து நம்ம இதை வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இதை நான் இப்போ காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த ஓமவல்லி இலைகள் தான் நிறைய வேணும். துளசி இலை நம்ம ஓமவல்லி எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதுக்கு ஒரு அரை பாகம் துளசி இலை, அதையும் நான் காய வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டும் நான் காய வச்சு வச்சுருக்கேன், அதாவது வெள்ளைப்பூடு. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி, அதையும் நான் காய வச்சு வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு நல்லா அரைப்படணும்ல, அதுக்காக வேண்டி நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பூண்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம பூண்டை அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது அதே ஜார்லேயே நம்ம அந்த லீஃபெல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு அது கூடயே கொஞ்சம் தேவைக்கு ஒரு ஸ்பூன் தான் நம்ம பூண்டு போடணும். அதையும் போட்டு நான் க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, அதையும் நான் தனியாக பவுடர் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் அதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஆரிகானோ சீசனிங் பவுடர் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம ஃபைன் பவுடராக நம்ம பிடிக்கக்கூடாது. இது நம்ம பீஸாக்கு, பாஸ்தாக்கு, சூப்புக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது பெப்பர் பவுடர். எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பீஸாக்கு, பர்கருக்கு, பாஸ்தாக்கெலாம் போட்டுக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் தரக்கூடியது இந்த சீசனிங் பவுடர் ஆரிகானோ. வீட்டிலையே இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். நம்ம கொஞ்சம் வேலை பார்க்கணும், அவ்வளோதான். இதே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் பவுடர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 kg ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நல்லா நம்ம வெயிலில் போட்டு காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம். வெயில் இல்லாத சைடு நம்ம இரும்பு சட்டியில் போட்டு ஸ்லோ குக்கில் வச்சு கூட நம்ம அடுப்பில் போட்டு கூட எடுத்துக்கலாம். அது பொடிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு கரகரன்னு வரணும், அவ்வளோதான். இப்போ நல்லா இது காஞ்சாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பவுடர் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு டைட்டாக மூடி வச்சிடணும். ஏன்னா இது காற்று பட்டுட்டுனா கட்டி பிடிச்சிரும், அதுக்கு தான். இந்த 2 வீடியோவும் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.